தோட்டத்தில் நாட்டு அவரைக்காய் செடி போட்டிருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இது காய்ச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் காய் குறைஞ்சிருச்சுங்க. செடியும் டல்லாகிடுச்சு. பூ அங்கங்கே வச்சுருக்குங்க. ஆனால் அதில் ஒரே அஸ்வினி பூச்சிங்க. ஒரு பூ கூட நிற்கிறதில்ல. எல்லாமே கொட்டி போயிடுது. சீசன் முடிஞ்சதுனால இது இனிமேல் காய்க்காதுன்னு சொல்லிவிட்டு இருக்கிற காயெல்லாம் பறிச்சுட்டு செடியை பிடுங்கியாச்சுங்க. ஆனால் அங்கங்கே காய் முற்றி போய் எல்லாம் காஞ்சு போய் இருந்ததுங்க. அதை எடுத்து வச்சோம்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு வதக்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சில முத்தின காயும் இருந்ததுங்க. அதையும் பறிச்சாச்சு. அதில் இருக்கிற பருப்பை எடுத்து நம்ம காய் பொரியல் பண்ணுறப்போ அதோடு போட்டு பண்ணால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அஸ்வினி பூச்சின்னு. இந்த கொடிக்கு பிவிசி பைப்பில் தாங்க பந்தல் போட்டிருக்குது. அந்த பந்தல் இனிமேல் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அடியில் ஒரு நாவல் மரம் இருக்குங்க. அது வளர்கிறதுக்கு தொந்தரவாக இருக்கும். அதனால் அந்த பந்தலை எடுத்து தோட்டத்தில் நித்திய மல்லி ஒன்று இருந்ததுங்க. அது குச்சி வச்சு தான் கட்டி விட்டுருந்தேன். அந்த நித்திய மல்லிக்கு இந்த பந்தலை எடுத்து போட்டாச்சுங்க.